வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் வார். வாழ்க்கை பூரா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது. இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் எனக்கு கால் பண்ணி என்னுடைய ஒர்க்கு போயிடுச்சு, நான் வந்து இஎம்ஐலாம் போட்டிருந்தேன், அந்த ஒர்க்கை நம்பி தான் நான் இஎம்ஐ போட்டிருந்தேன், அதனால் இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லு. நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். பட் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணிட்டு நான் வெளிநாடு போயிடலான் இருக்கேன். எனக்கு வீட்டில் மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீ சிமிலர் ஏஜ் என்ன மாதிரியே எனக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒர்க்கு போச்சு, என்னால் வேறு இடத்துலையும் பேப்பர் போட்டு போக முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்புனார். வாழ்க்கையோட விளிம்புக்கு நான் போயிட்டேங்கிற மாதிரி விரக்தியிலலாம் பேசினார். நிறைய விஷயங்களை வந்து நான் இனிமேல் இருக்கிறதுலே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இது அப்படியே நிறுத்துவோம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், பொண்ணு மால்பை வாழ்த்துறோம், அதேமாரி போய் உட்காந்து சாப்பிட்றோம். இலையில் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் போடுறாங்க, ரசம் போடுறாங்க, மோர் போடுறாங்க, வத்த குழம்பு கூட போடுறாங்க. நிறைய தொட்டுக்கையெல்லாம் இருக்குது. ஒரு தொட்டுக்கை எடுத்து சாப்பிடும்போது அதில் வந்து உப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு நல்லா இருக்க மற்ற ஐட்டத்தை எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சப்பாக ஒரு ஸ்வீட்டையும் எடுத்து போட்டு முடிச்சுக்குவோமா? அந்த உப்பு இல்லாத காய் செஞ்சதுக்கு நம்ம வந்து இந்த சாப்பாட்டை ஒதுக்குறது கிடையாது. அந்த உப்பு இல்லாத காய் செஞ்சதுக்காக நம்ம போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை திட்டுறது கிடையாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். மொத்தமாக என்டையர் லைஃபுக்கே ஜாப் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். லைஃப் பார்ட்னர் ஒரு பார்ட்டு, நம்மளுடைய சுகம் துக்கம் சோகம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டு. நண்பர்கள் ஒரு பார்ட்டு. இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த இலையை தூக்கி வீசுறது அப்படிங்கிறது ஒரு யோசனை இல்லாத ஒரு விஷயம். நம்ம தீர யோசித்தோம், நமக்கு இது வேணும் வேணாம் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியும். நான் அவருக்கு வந்து நிறைய சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா சொன்னேன். அவருக்கு வந்து இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் மாதம் வந்து 6500 15,000 வரைக்கும் நான் இஎம்ஐ கட்டணும், இது எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணும், ஃபேமிலிக்கு காசு கொடுக்கணும். ஆனால் ஹி ஹாவ் அ மச் மோர் ஆப்ஷன். இப்போ அவர் வந்து லாக் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஜாப் சர்க்கிளை விடுத்து அவர் வெளில வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே என்ட்ரானார், இல்லை வேறு இடத்துக்கு போனார், இல்லை அப்ராட் போனார் அப்படின்னா அவரோட லைஃபை வித்தின் 6 months எல்லாத்தையும் சரி பண்ணி இஎம்ஐ எல்லாம் செட்டில் பண்ணி புதுசாக ஒரு லைஃபையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப லைஃபோட எட்ஜுக்கு போகிற மாதிரி பேசி நம்மளையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிவிட்டு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சோகம் துக்கம் ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா கல்யாண சாப்பாட்டு இலையை வந்து நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து செயல் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப். நமக்கு வந்து அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நோ சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அது இருந்து அடுத்தது நம்மளுடைய 30-40 வருஷத்தை கெடுக்கும் அப்படின்னா தாராளமாக அதை நவுத்தி விட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை காட்டிலும் அடுத்த இருக்கக்கூடிய 30-40 வருஷம் தான் நமக்கு வந்து பெருசு. ஸோ அதை வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா செல்ஃபிஷாக யோசிக்கிறதான அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய நலன் அவங்களுடைய நலன் கருதி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அதேமாரி வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் சரியான முடிவுகளை எடுக்க தெரிஞ்ச நபர்கள் கூட இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கே அதை எடுக்க தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு எடுக்கிற முடிவு தான் நம்மளை எங்கேயாச்சும் செமையான ஒரு பீக்குக்கு தூக்கி கொண்டு போய் விடும். அதனால என்னுடைய நண்பருக்கும் இந்த வீடியோ வாயிலாகவே நான் ஒன்று சொல்கிறேன், எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க. இது இல்லைன்னா இன்னொன்று, அதுவும் இல்லைன்னா இன்னொன்று, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஜாப் அமையும். அதேமாரி நான் சொன்ன ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் ஆனீங்க அப்படின்னா லைஃப் ப்ராப்ளத்திலேருந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளில வந்துடலாம். நீங்கள் கல்யாண சாப்பாட்டில் எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்.